இந்த கூட்டத்துல இன்னொரு மிக முக்கியமான ஹைலைட் நான் கவனிச்சது, யாருமே இதை பத்தி பேசாம விட்டது என்ன அப்படின்னா, நாஞ்சில் சம்பத் தான். நாஞ்சில் சம்பத் சமீபத்துல தான் தாவேக்காவில் போய் இணைஞ்சாரு. இவர் ஊரறிஞ்ச பேச்சாளர், இவர் சூப்பரா பேசுவாரு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தானே. அப்ப இவர் இணைந்த பிறகு விஜய் பேசக்கூடிய முதல் பொதுக்கூட்டம் தான் இந்த ஈரோடு பொதுக்கூட்டம். இந்த கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா பேசுறாரு, சிடி நிர்மல்குமார் பேசுறாரு, அருண்ராஜ் ஐஆர்எஸ் பேசுறாரு, செங்கோட்டையன் பேசினாரு, புஷி ஆனந்த் பேசினாரு. இத்தனைக்கும் மாவட்ட செயலாளர்களை பேசவே விட மாட்டாங்க. இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் இருந்ததுனால அந்த திராவிட கலாச்சார அடிப்படையில் மாவட்ட செயலாளருக்கு வாய்ப்பு கொடுத்து பேச வச்சாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் நாஞ்சில் சம்பத் ஏன் பேசவே இல்லை? நாஞ்சில் சம்பத் அந்த கூட்டத்துக்கு கூட வரலையே. ஒரு பார்வையாளராக அட்லீஸ்ட் விஜயோடைய கேரவன்ல அவரை வரவேற்கக்கூடிய இடத்துல கூட நாஞ்சில் சம்பத் இல்லைங்க. 1 மணி நேரமாக பார்த்தீங்கன்னா புதிய தலைமுறை டிவியில இந்த நிகழ்ச்சியை பற்றி சிலாகித்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு நாஞ்சில் சம்பத். ஏன் அவர் அந்த பொதுக்கூட்டத்துக்கு கூப்பிடல அப்படின்றதுக்கு பதிலே இல்லை. நம்ம சென்ற வீடியோலயே சொல்லி இருந்தோம். அதாவது நாஞ்சில் சம்பத் கலந்து கொண்ட முதல் மீட்டிங், அதில் தொண்டர்களை சீண்டினாரு, தொண்டர்களை பார்த்துட்டு வாயை புத்துறாண்டாரு. இப்படிலாம் சொன்னால் வைப் பண்ணுற அந்த பசங்களுக்கு பிடிக்காது. இவர் அந்த வைப் பண்ணுற பசங்களுக்கு ஏற்றாப்புல மாறிக்கிறணும்னு சொன்னோம். ஆனால் இன்னைக்கு நம்ம சொன்னதை போலவே பார்த்தீங்கன்னா விஜயுடைய கூட்டத்துக்கு நாஞ்சில் சம்பத்தை புறக்கணிச்சிருக்கிறாங்க. இவரை புறக்கணிச்சதற்கு எந்த காரணமாக இருந்தாலுமே புறக்கணிப்புனால தானே இவர் தாவைக்கால போய் இணைஞ்சாரு. எனக்கு உதயநிதி மீட்டிங் கூப்பிட்டாங்க, எனக்கு திமுக மீட்டிங் புக் பண்ணியிருந்தாங்க, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க, அதனால என்னை புறக்கணிக்கிறாங்க, அதனால தான் நான் கட்சி போய் மாறினேன் அப்படின்னு சொல்லி இவரே பேட்டியில் பேசியிருக்கிறாரா இல்லையா? அப்போ நாஞ்சில் சம்பத் அவர்கள் புறக்கணிக்கப்பட்டதுனால தான் தாவைக்கால போய் இணைஞ்சாரு. அப்போ தாவேக்காலே புறக்கணிப்பு நடக்குது அப்படின்னா திருப்பி அங்கேருந்து வேறு கட்சிக்கு மாறிடுவாரா? ஏன்னா இது ஈரோடு கூட்டம், ஈரோடு ஆட்களை மட்டும் பேசுகிறாங்கன்னா கடந்து போயிடலாம். ஆனால் எல்லாருமே பேசியிருக்கிறாங்க, ஆனால் நாஞ்சில் சம்பத் மட்டும் இல்லை அப்படின்றப்போ அதற்குரிய காரணத்தை நாஞ்சில் சம்பத்தும் சொல்லலை, விஜயுடைய தலைமை நிர்வாகமும் சொல்லவே இல்லை. அதுவும் செங்கோட்டை நடத்த நிகழ்ச்சிக்கு ராஜ்மோகன்லாம் பேசும்போது நாஞ்சில் சம்பத் எந்த வகையில் குறைஞ்சு போனாரு அப்படின்ற கேள்விதான் எனக்குள்ள எழுது.